ஸோ உங்களுக்கு வர ரீடிங் கொஷின் பேப்பரானது, அதாவது IELTS ரீடிங் கொஷின் பேப்பரானது 40 கொஷினை உள்ளடக்கியிருக்கும். செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 என்று உங்களுக்கு 3 செக்ஷன் இருக்கும். ஸோ இந்த 3 செக்ஷனும் சேர்த்து மொத்தமாக 40 கொஷினை உங்களுக்கு உள்ளடக்கியிருக்கும் ரீடிங் ஆனது. மற்றது ரீடிங்கில் நிறைய டைப் ஆஃப் கொஷின் வரும். ட்ரூ, ஃபால்ஸ், நாட் கிவன் கொஷின் வரும். எஸ், நோ, நாட் கிவன் கொஷின் வரும். பிறகு பேராகிராஃப் கொஷின் வரும். அதாவது பேராகிராஃபை தந்து உங்களுக்கு கொஷின் கேட்டிருப்பாங்க. அதாவது கொஷின் கேட்டிருப்பாங்க, கொஷனில் பிளாங்க் இருக்கும். ஸோ அந்த பிளாங்கை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படி கொஷின் வரலாம். பிறகு அண்டர்லைன் பண்ணுற கொஷின் வரலாம் உங்களுக்கு. பிறகு 5-6 பேராகிராஃப் தந்து அந்த பேராகிராஃபுக்கு ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணுற கொஷின் தரலாம். ஹெட்டிங் தந்திருப்பாங்க. ஸோ அப்படி கொஷின் ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணுற கொஷின் பேர்னா. ஸோ இப்படி பல டைப் ஆஃப் கொஷின் இந்த ரீடிங்குக்கு உங்களுக்கு வரும். ஸோ நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு டைப் ஆஃப் கொஷினை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அது பிரச்சனை இல்லை. ஸோ ரீடிங்கில் அவங்க தர பேராகிராஃபை நீங்கள் ஃபஸ்ட்டாக ரீட் பண்ணக்கூடாது. நீங்கள் பேராகிராஃப் வாசித்து போட்டு நீங்கள் கொஷின் ஆன்சர் பண்ண போனீங்கன்னு சொன்னால் உங்களோட டைம் வேஸ்ட் ஆகும். கூட அந்த கொஷின் உங்களுக்கு டைமுக்குள்ளே செஞ்சு முடிக்கலாம் போகும். ஸோ இந்த ரீடிங்லேயே முக்கியமான மெயின் பாயிண்ட் டைமிங்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னால் ரீடிங் செய்கிறதுக்கு டைம் காணான்னு சொல்கிறவங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது கட்டாயம் முக்கியம். ஸோ அதுக்காக நீங்கள் முதலாவது அவங்க தார பேராகிராஃபை ரீட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் கொஷினை தான் ரீட் பண்ண வேணும். ஸோ அவங்க தர கொஷின் நீங்கள் ஃபஸ்ட்டாக ரீட் பண்ண வேணும். கொஷன்லேருந்து நீங்கள் சில இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸுகளை மார்க் பண்ண வேணும். உதாரணமாக கொஷனில் இப்போ லுக்கிங் ஃபார் ப்ராமிசஸ் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸில் மார்க் பண்ணணும். ஸோ நீங்கள் என்னத்தை மார்க் பண்ணுவீங்க? ப்ராமிசஸ் என்று சொல்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட், அப்போ லுக்கிங்னு சொல்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட். ஸோ உங்களுக்கு தெரியணும் எது இம்பார்ட்டன்ட் வேர்டுன்னு சொல்லி. ஸோ நீங்கள் இப்போ மார்க் பண்ணி முடிய அந்த இம்பார்ட்டன்ட் வேர்டை நீங்கள் அதாவது பேராகிராஃபில் நீங்கள் தேட வேணும். ஸோ கொஷனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸுகள் எந்த பேராகிராஃபில் இருக்குதோ அதே வேர்ட்ஸுகள். ஸோ அந்த பேராகிராஃப் லைனை நீங்கள் நோட் பண்ண வேணும். ஸோ அந்த பேராகிராஃப் லைனை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சினீங்கன்னு சொன்னால் அந்த லைனில் தான் உங்களோட ஆன்சர் இருக்குது. நீங்கள் எழுத போகிற ஆன்சர் அந்த பேராகிராஃப் லைனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எழுத போகிற கொஷனுக்கு மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னென்னு சொன்னால் நாட் மோர் தேன் 1 வேர்ட், நாட் மோர் தேன் 2 வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு வேர்ட் தான் கொடுக்க வேணும். நாட் மோர் தேன் 2 வேர்ட்ஸ்ன்னு சொன்னால் 2 வேர்ட்ஸுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. ஒன்லி 2 வேர்ட்ஸ்ன்னு சொன்னால் 2 வேர்ட்ஸ் தான் கொடுக்க வேணும். ஒன்லி 1 வேர்ட்ஸ்ன்னு சொன்னால் 1 வேர்ட்ஸ் தான் கொடுக்க வேணும். நாட் மோர் தேன் 1 வேர்ட்ஸ்ன்னு சொன்னால் 1 வேர்ட்ஸுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. நாட் மோர் தேன் 3 வேர்ட்ஸ்ன்னு சொன்னால் 3 வேர்ட்ஸுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் அவங்க மேலே ஹெட்டிங்கில் என்ன அந்த கொஷனுக்கு மேலே ஹெட்டிங் தருவாங்க. ஸோ அந்த ஹெட்டிங்கில் என்ன மென்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறத நீங்கள் கவனமாக வாசிக்க வேணும். ஸோ வாசிக்க முடிய தான் அந்த கொஷனுக்கு வர வேணும். ஏன்னு சொன்னால் 2 வேர்ட்ஸ் கொடுத்திருந்தால் 2 வேர்ட்ஸ் தான் கொடுக்க வேணும். நீங்கள் மேலதிகமாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆன்சர் பிழையான ஆன்சர். 1 வேர்டுனா 1 வேர்ட் தான் கொடுக்க வேணும். ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அதிகமான நேரங்களில் அதாவது பேராகிராஃபில் ஒரு வேர்ட்ஸ் தந்திருப்பாங்க, உங்களுக்கு வர கொஷனில் வேறு வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கொஷனில் வேர்ட்ஸை நீங்கள் பேராகிராஃபில் தேடக்குள்ளே அந்த பேராகிராஃபில் அந்த கொஷனில் அந்த இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸுகள் இருக்காது. ஏனென்று சொன்னால் அந்த வேர்டுக்கு பதிலாக வேறு வேர்டை அதில் ஒத்த கருத்துடைய வேர்டை போட்டிருப்பாங்க. அதாவது தான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க சினோனிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வேர்டுக்கு நிறைய ஒத்த கருத்துடைய வேர்டு இருக்குது. ஸோ அந்த வேர்டை அதில் போட்டிருப்பாங்க. இப்போ உதாரணமாக உங்களுக்கு கொஷனில் ஒரு வேர்ட் தந்திருந்தாங்கன்னு சொன்னால் அதே வேர்டை உங்களுக்கு பேராகிராஃபில் அதே வேர்டை போட மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற சினோனிம்ஸ் அதில் ஒத்த கருத்தான வேர்ட்ஸுகள் இருக்குது, சினோனிம்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த வேர்டை தான் உங்களுக்கு பேராகிராஃபில் போடுவாங்க. இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸுகளை மார்க் பண்ணணும். ஸோ அந்த வேர்ட்ஸுகளை மார்க் பண்ண முடியும். அந்த இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸுகளை கொண்டு இங்கே பேராகிராஃபில் தேர்ட் வேணும் வேர்டு அந்த வேர்ட்ஸ் இருக்கணும். ஸோ அந்த பேராகிராஃபில் அந்த வேர்ட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் இப்போ இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ்ன்றா ஒரு இப்போ உதாரணமாக ஒரு கொஷனில் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ்ன்னு சொன்னால் ஒரு 4, 5, 6 வேர்ட்ஸ்கள் வரலாம் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ்கள். ஸோ அந்த வேர்ட்ஸ் அவ்வளோத்தையும் நீங்கள் அதில் 4, 5 வேர்ட்ஸ் காமனாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த வேர்ட்ஸை நீங்கள் பந்தியில் எங்கே இருக்குது அந்த இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லி அந்த பந்தியில் தேடி முடியும். அந்த பந்தி இல்லைன்னா அந்த சென்டென்ஸை ஃபுல்லாக நீங்கள் மார்க் பண்ண வேணும், அண்டர்லைன் பண்ண வேணும் அந்த சென்டென்ஸை.
ஸோ இது என்ன வியூன்னு சொன்னால் அந்த சென்டென்ஸில் சில வேர்ட்ஸில் இருக்காது. ஏன்னு சொன்னால் நான் சொன்னேன், நான் உங்களோட சொல்லியிருந்தேன் சினோனிம்ஸ்ன்னு சொல்லி. ஸோ இப்போ உங்களுக்கு குவேஷனில் ஒரு வேர்டு இருக்கும், பேராகிராஃபில் ஒரு வேர்டு இருக்கும். நீங்கள் அண்டர்லைன் பண்ண வேர்ட் குவேஷனில் இருந்ததுன்னு சொன்னால் சம்டைம்ஸ் அந்த வேர்ட்ஸ் பேராகிராஃபில் இல்லாமல் இருக்குது. இது மோஸ்ட் ஆஃப் த டைம் நடக்கிற விஷயம், அநேகமாக இது நடக்கிற விஷயம். ஏன்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக அதை கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ அதற்காக அவங்க ஒத்தகரத்துடைய சொல்ல தருவாங்க. இப்போ உதாரணமாக உங்களுக்கு கன்ஃப்ளிக்ட்னு சொல்லி பேராகிராஃப், அதாவது கன்ஃப்ளிக்ட்னு சொல்லி குவேஷனில் வருது ஒரு வேர்ட் வருது. ஸோ அதை பேராகிராஃபில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னால் ஃபைட், பேட்டில்னு சொல்லி வேறு ஒத்தகத்துடைய வேர்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ அப்ரூவ்னு சொல்லி குவேஷனில் வந்துன்னு சொன்னால் பேராகிராஃபில் அக்செப்ட்னு கொடுத்துருப்பாங்க. அக்யூரேட்னு சொல்லி குவேஷனில் வந்துன்னு சொன்னால் பேராகிராஃபில் கரெக்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிறைய சினோனிம்ஸை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி புரிஞ்சு கொள்ளலாம்னு சொன்னால் நீங்கள் 5-6 ரீடிங் பேப்பர் செய்யக்குள்ள தான் நீங்கள் இதை புரிஞ்சு கொள்ள முடியும். என்ன சொன்னால் நீங்கள் 5-6 ரீடிங் பேப்பர் செய்யக்குள்ள தான் உங்களுக்கு தெரியாத நிறைய வேர்ட்ஸ்கள் வரும். ஸோ நீங்கள் அந்த வேர்ட்ஸில் டிக்ஷனரியில் அடித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5-6 பேப்பர் செய்யக்குள்ள உங்களுக்கு நிறைய சினோனிம்ஸ் தெரிஞ்சிருக்கும். அது உதாரணமாக இப்போ உங்களுக்கு 1000, 2000 அப்படிப்பட்ட சினோனிம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு கட்டாயம் 8வது பேப்பர் செய்யக்குள்ள, இப்போ 7 பேப்பரில் நீங்கள் உங்களுக்கு தெரியாத வேர்ட்ஸ் இவ்வளோ வந்திருக்குன்னு சொன்னால் 8வது பேப்பர் செய்யக்குள்ள உங்களுக்கு அந்த பேப்பர் ஈஸியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு IELTS பேப்பரை நீங்கள் அதாவது டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். கூகுளில் அடிச்சிங்கன்னு சொன்னால் வேறு IELTS அகாடமிக் ரீடிங் புக் 7, புக் 8, புக் 9 டைப் பண்ணிங்கன்னா சரி. சிம்பிள் IELTS அகாடமிக் ரீடிங் புக் 7 அல்லது IELTS அகாடமிக் ரீடிங் புக் 8. ஸோ இப்படி நிறைய வகையான புக் இருக்குது. ஸோ ஒரு டைப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரீடிங் பேப்பர்கள் வரும். அல்லது நீங்கள் கூகுளில் கேம்பிரிட்ஜ் IELTS ரீடிங் பேப்பர் அண்ட் ஆன்சரை டைப் பண்ணிங்க சொன்னால் உங்களுக்கு நிறைய பேப்பர்கள் வரும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறது மூலம் நீங்கள் பேப்பர் செஞ்சு கொள்ளலாம். ஸோ இப்படி செய்கிறதன் மூலம் உங்களுக்கு நிறைய சினோனிம்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அப்படி தெரிய வந்துட்டால் உங்களுக்கு பேப்பர்ஸ் ஈஸியாக இருக்கும். நீங்கள் 7 பேப்பர் செஞ்சு முடிச்சிங்கன்னு சொன்னால் 8வது பேப்பர் ரொம்ப ஈஸியாக செய்வீங்க. ஏன்னு சொன்னால் அவ்வளோ சினோனிம்ஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு வேர்டுக்கு பதிலாக இன்னொரு வேர்டு இருந்தால் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ ப்ராக்டிஸ்ன்றது ரீடிங்கில் இம்பார்ட்டண்டான விஷயம். ஒன்லி ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த பேராகிராஃப் குவேஷனுக்கு, அதாவது உங்களுக்கு 3 அல்லது 4 பேராகிராஃப் தருவாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 8 குவேஷன் வருதுன்னு சொல்லிடுவோமே, 8 குவேஷன் வருதுன்னு சொல்லுவோமே. ஸோ முதல் 5 குவேஷன் ஆன்சரும் உங்களுக்கு அநேகமாக அந்த முதல் 2 பேராகிராஃபில் தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறோம் உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு ஒரு ரீடிங் குவேஷன் வருது, பேராகிராஃப் குவேஷன். உங்களுக்கு ஒரு 3 பேராகிராஃப் தந்திருக்கிறாங்க, 8 குவேஷன் தந்திருக்கிறாங்க. ஸோ அந்த 8 குவேஷனை நீங்கள் அந்த பேராகிராஃபில் தேடி ஆன்சர் பண்ண வேணும். ஸோ உங்களுக்கு 3 பேராகிராஃபில் தந்திருக்காங்க தானே. ஸோ உங்களோட அந்த குவேஷன் 1லிருந்து 5 குவேஷனுக்குரிய ஆன்சர் அநேகமாக அவங்க தந்த 3 பேராகிராஃபில் முதல் 2 பேராகிராஃபுக்குள்ளே தான் 1லிருந்து 5 குவேஷனுக்குரிய ஆன்சர் அநேகமாக இருக்கும். ஸோ எப்பயும் அநேகமான ஆன்சர்கள், உங்களுக்கு வர அநேகமான ஆன்சர்கள் முதல் 2 பேராகிராஃப்களிலிருந்து தான் வரும். ஸோ நீங்கள் அதை கவனமாக பார்த்து ஆன்சர் பண்ண வேணும். எப்பயும் கடைசி 2 கொஷின்களுக்கும் எப்படியும் கடைசி பேராகிராஃபில் ஆன்சர் இருக்கும். அதாவது ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுற கொஷனுக்கு ட்ரூ ஃபால் கொஷன் இல்லை, அடுத்தது ட்ரூ ஃபால் கொஷன் இல்லை, ABCD கொஷன் இல்லை, ஒன்லி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுற கொஷனுங்களுக்கு எப்பயும் அநேகமாக கடைசி 2 கொஷனும் எப்பயும் கடைசி பேராகிராஃபில் ஆன்சர் இருக்கும். ஆனால் அநேகமான கொஷனுக்கு இப்போ முதல் 10 கொஷன் இருக்கிறதுன்னு சொன்னால் 1லிருந்து 6வது கொஷனுக்குரிய ஆன்சர்கள் முதல் 2 பேராகிராஃபில் இருக்கும். அடுத்தது மொத்தம் 4 பேசேஜ் தராங்கன்னு வச்சுக்கொள்வோமே, 1லிருந்து 5 அல்லது 1லிருந்து 6க்குரிய ஆன்சர் போய் முதலாவது 2 பேராகிராஃபில் இருக்கும். கடைசி 2 8 அதாவது 9வது 10வது கொஷன் ஆன்சர் அப்படியும் கடைசி பேராகிராஃப் இருக்கும். ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு ஓரளவு ஜென்ரல் வச்சுருக்கு தானே. ஸோ அதை வச்சு நீங்கள் யோசித்து கண்டுபிடிக்கலாம். சிம்பிள். எப்பயும் கடைசி கொஷன் ஆன்சர் எப்பயும் கடைசி பேராகிராஃபில் இருக்கும். அதாவது இங்கே ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுற கொஷனுக்கு ABCD கொஷனோ அல்லது ட்ரூ ஃபால்ஸ் கொஷனோ இல்லை, ஒன்லி ஆன்சர்